அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஆராதனை நம்ம இன்னும் பழைய வருஷத்துல தான் இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன நம்ம எங்க தான் இருக்கிறோம்? பழைய வருஷத்துல தான் இருக்கிறோம். 2024 நமக்கு பரஸ்பரம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முடிய போறனால நமக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு? ஆல்ரெடி நிறைய வீட்டுல பழைய காலங்கள்லாம் காலி பண்ணிட்டாங்க. நம்ம சர்ச்சிலையும் பழைய காலங்கள்லாம் எடுத்து தூக்கி போட்டாங்க. வாலிபர் பசங்க பாஸ்டர் புது வருஷம் வரும்போது இன்னும் முடியல, அதுக்குள்ளேயும் தூக்கி பார்த்து புதுசுக்கு காத்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பழைய புது வருட ஆராதனை நமக்கு 2 கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். பழைய ஆண்டுல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்போம். புதிய ஆண்டுல நமக்கு வாக்குத்தத்த வார்த்தை உண்டு. பழைய வருட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க பாஸ்டர் மத்தியில் இருக்கிறாங்க. கர்த்தர் நாங்க சாட்சி அழகா கேள்விப்பட்டீங்க. எத்தனையோ பலவீனத்திலும் எத்தனையோ போராட்டத்திலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை தாங்கி வருகிறது. கர்த்தர் நிச்சயமா அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவர்கள் நாவில கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தரும்படி கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லாம அல்லேலூயா. தேவன் நம்மை இம்மட்டும் பாதுகாக்கிறாரே. தேவன் நம்மை இம்மட்டும் நடத்தி வந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க என் தேவன் என்னை நடத்தி வந்தார்? சொல்லுங்க, என் தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் என்னை இம்மட்டும் நடத்தி வந்தார். ஆமென். நம்ம பழைய மெசேஜ் போகும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. தேவன் நம்மோடு இடைவிடத்தக்க தேவனுடைய வார்த்தை மடியாளுடைய வாயிலை அருளத்தக்க கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த பழைய வருடத்தில் ஆண்டவரே உங்க வார்த்தை அந்த வெளிப்படத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஜனங்களுக்கு வேண்டிய மன்னாவை கொடுக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வாலிபன் ஒருவன் காணப்பட்டான். அந்த வாலிபனுடைய வேலை என்னன்னா 24 மணி நேரமும் மொபைல்ல பார்த்து கொண்டே இருக்கிற வேலை. மொபைல்ல கேம் விளையாடுறது, ரீல்ஸ் பார்க்கறது, ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்று எல்லா நேரமும் அவனுடைய வேலையே மொபைல்ல வந்து பார்த்து கொண்டே இருப்பது. இதை கவனித்துக் கொண்டிருந்த அவருடைய தாத்தா கவனித்தார். என்னடா இவை எல்லா நேரமும் எல்லா வேலையும் 24 மணி நேரமும் தூங்கினாலும் சரி, படுத்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, எல்லா நேரமும் மொபைலையே வைத்துக் கொண்டு இருக்கிறானே என்று சிந்தனை பண்ணிக்கொண்டு வேகமாக வந்து, மகனே, நான் உன்னிட்டு ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீ அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். நான் உனக்கு தினந்தோறும் 86,000 ரூபாய் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு 86,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே அவன் பெட்ல இருந்து துள்ளி குதிச்சு உட்கார்ந்து, என்ன சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். தினமும் உங்களுக்கு 86,000 ரூபாய் 86,000 நான் என்ன செய்யறேன், உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, தினமும் கொடுக்குறேன். அவனுக்கு ஒரு சந்தோஷம். நீ சொல்லு, நீ என்ன பண்ணுவாய் அப்படின்னு சொல்லு. உடனே அந்த வாலிபன் சொல்ல ஆரம்பித்தான், நான் பார்க்கு, தியேட்டர், பீச்சு அப்படி இப்படி போவேன், நல்லா சாப்பிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஊர்லாம் சுத்துவேன், நல்லா பிரயாணங்கள்லாம் போவேன், அடுத்த அம்பானியே நான் தான் என்று அவன் சொன்னான். சொல்லிட்டு அவன் அப்படியே அடிக்கிட்டே போனான். தாத்தா கவனமாக கவனித்துக் கொண்டே சொன்னார், தினமும் 86,000 ரூபாய் கொடுக்கணும், இவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க. தினமும் தேவன் உனக்கு 86,400 செகண்ட் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய நேரத்தை எப்படி நீ பயன்படுத்துகிறாய் என்று சொல்லிவிட்டு நான் உங்கள் முன்பாக ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். நம்முடைய தேவன் நம்முடைய கையிலே விலை மதிக்கத்தக்க ஒரு வேதத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் கொடுத்திருக்கிறார். அந்த வேத புத்தகத்தை நாம் எடுக்கிறோமா? 86,400 செகண்டும் கொடுத்து வேத புத்தகத்தை கொடுத்து அந்த வேத புத்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த இம்மட்டும் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு தேவன் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் என்ன செய்தார்னா கொடுத்திருக்கிறார். அத்தனை வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினதா என்று கேட்டோம் என்றால் எப்படி? நீங்களே உங்களுடைய கேள்விக்கு ஆன்சர் என்ன செய்து கொள்ளுங்கள், ஆன்சர் செய்து கொள்ளுங்கள். அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறினதா? அத்தனை வார்த்தைகளும் உங்களுடைய குடும்பங்களிலே நிறைவேறினதா? எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. எங்களால் தேவனுக்கு
ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்கிறார்னா நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிறைவேற்றி வருகிறார். அவர் தான் நமக்கு என்ன செய்கிறார்னா வாக்குத்தத்தங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் யாருக்காக தருகிறார்னா நம்ம எல்லாருக்காகவும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் வாக்குத்தத்தங்களை தருகிறார். வாக்குத்தத்தம் தருகிறவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் என்ன செய்கிறார் காணப்படுறார். நாம் பார்க்கிற போது அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே இல்லைன்னு சொல்றாரு. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்றாரு. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நேரத்திலும் என்ன செய்யறார்னா கொடுத்து கொண்டே என்ன செய்யறார் இருக்கிறார். சில நேரங்கள்ல அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா என்றால் நிறைவேறதான் செய்கிறது. சில நேரங்கள்ல என்ன செய்யும்னா நிறைவேறாமல் போயிருது. ஏன் என்றால் நாம் தேவனுக்கு எப்படி இருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அவர் உலக பிரகாரமாய் நம்ம பார்க்கிற போது ஒரு வேலையில நம்ம செய்யறோம் என்றால் அந்த வேலையில இன்டர்வியூ வைப்பாங்க. முதல்ல பார்க்கறது நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு தான் என்ன செய்வாங்கன்னா பார்க்குறாங்க. உலக பிரகாரமான மனிதனே ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதலாக பார்ப்பது என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன். இவங்க என்ன டிகிரி முடிச்சிருக்காங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறாங்க என்று சொல்லி பார்த்து விட்டு அதுக்கப்புறமா தான் சேலரியோ உங்க அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணணுமோ அப்படிங்கிறது தான் அவங்க டிசைட் பண்றாங்க. உலக பிரகாரமான மனிதனே அப்படி செய்கிற போது நம்முடைய உன்னதமான தேவன், நம்மை உருவாக்கினவர், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், நம்மை நல்லா இருக்கணும்ங்கிற நினைக்க விரும்புகிற தேவன் நம்மளுக்கும் சில தகுதிகள் அவர் என்ன செய்வார் என்றால் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம் தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை தருகிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிப்பதற்காக, அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக நம்மகிட்டயும் சில தகுதிகள் தேவன் என்ன செய்யறாருன்னா எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் சொல்ற ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லைன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா சொல்கிறார். அவர் நான் வாக்குத்தத்தை நான் உண்மையா என்ன செஞ்சிருவேன், நான் நிறைவேற்றி கொடுக்க என்ன செய்யறேன் விரும்புறேன்னு சொல்லி விரும்புறேன். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கிட்ட என்ன செய்யறாருன்னா சில தகுதிகளை சில குணங்களை தேவன் என்ன செய்யறாருன்னா விரும்புகிறவராய் காணப்படுறார். இந்த நாளிலும் கூட நம்ம இந்த பழைய வருடத்துல என்ன செய்யற இருக்கிற நாம் கூட இந்த புதிய வருடத்துல தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை என்ன செய்வார்னா தருவார். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்திற்கும் சரி அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் என்ன செய்வார் தருகிறவராய் காணப்படுறார். அப்படி தருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் நம்மளுக்கு பழிக்கத்தக்க ஆசீர்வதிக்கத்தக்க அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நடக்கத்தக்க நம் சில தகுதிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த 3 காரியங்களை உங்களோடு நான் இடைபெற விரும்புகிறேன். முதலாவது எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தொடர்ந்து வாசிங்க. ஆமென். போதும் நம்ம இதை வாசித்தோம். 2வது வசனம் தான் நம்மளுக்கு எப்பவுமே கண்ணுக்கு தெரியும், அப்படிதானே? நம்மளுக்கு எப்பவுமே எதாவது வசனம் தான் கண்ணுக்கு தெரியும். 2வது வசனம் தான் சொல்றேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறதுதான் கண்ணுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் முதல் வசனத்தை நம்ம பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் முதலாவதாக இடைபடுகிற ஒரு காரியம் என்ன செய்யுமா, தேசத்தை இனத்தை தகப்பனுடைய வீட்டை என்ன செய்யுமா விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னா. முதலாவது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம்? கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தான் நமக்கு முடியாத காரியமா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பிள்ளைங்களை என்ன செய்யறோம் வளர்க்கிறோம். அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை தம்பி இதை பண்ணு, அப்பா இதை பண்ணுன்னு சொன்னா உனக்கு வேற வேலையே இல்லை, நீ பண்ண மாட்டியா அப்படின்னா கேட்பாங்களே தவிர
நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா கீழ்ப்படிதல் சின்ன வயசுல இருந்தே என்ன செய்யணும், அப்படி கீழ்ப்படியாமே சில நேரங்கள் நம்ம இருக்கிறோம். ஆனா தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறத காட்டிலும் வழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் என்ன செய்யறாருன்னா தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆபிரகாம்கிட்ட என்ன செய்யறாருன்னா முதல்ல ஆசீர்வதிக்கிறதற்கு முன்னாடி சொல்ற ஒரு காரியம், உன் தேசத்தை, உன் இடத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை என்ன செஞ்சுட்டு போ, விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லிட்டு தான் நான் உன்னை என்ன செய்வேன்னா பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். இப்போ நாம் இந்த பழைய வருடத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்னா கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் என்ன செய்யணும். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை கடினமான வார்த்தையா இருக்கிறது, இதெல்லாம் கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பேதுரு எழுதும் போது ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா பாரமானவைகள் அல்ல, கை கொள்கிறதற்கு ஒரு பாரமான கடினமான காரியமே அல்ல. அவர் ஈஸியான காரியத்தை தான் என்ன செய்யறாருன்னா நம்ம கிட்ட எப்பவுமே சொல்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப என்ன அப்படின்னா இந்த நம்ம நினைக்கும் போது ஒரு தேசத்தை, ஒரு இனத்தை, அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் உறவுகளை விட்டு போகிறது ஒரு கடினமான காரியமா தான் என்ன செய்யும் காணப்படும். அவனுக்கு ஆபிரகாமுக்கு தெரியும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஏதோ ஒரு அறியாத தேசத்துக்கு போகிறது ஒரு கடினமான ஒரு காரியம் தான். இருந்தாலும் இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது என்ன செய்யறான்னா கீழ்ப்படிதான். எல்லாமே ஒரு நிபந்தனைக்குரியதா இருந்ததுன்னா காண உலக பிரகாரமான நம்மளே நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லும் போது நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீ நல்லா படிச்சா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா சொல்லுவோம். அப்ப என்ன அப்படின்னா உலக பிரகாரமான நாமே ஒரு நிபந்தனைக்கு இருக்கும்போது, ஒரு கட்டளை வைக்கிற போது தேவன் உன்னதமான ஒரு தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படிதலாக என்ன செய்து காணப்படுது. சில இந்த சீசர்கள்லாம் ஐஸ் வந்து சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, படகுகளை விட்டுட்டு என்ன செஞ்சாங்க வந்தாங்க, அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தாங்க. மொத்தம் அவன் வந்து என்னன்னா ஒரு டாக்ஸ் கலெக்டர் எவ்வளோ இன்கம் வரும் அதை எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் என்ன செஞ்சானா இயேசுவின் பின்னாடி என்ன செய்தாலும் வந்தான். சில வேளையில சில நேரங்கள்ல நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் சில இழப்புகள் என்ன செய்யும்னா காணப்படும். அது வந்து இழப்புகள் அல்ல, நான் இந்த நேரத்தை சொல்றேன், இழப்புகள் அது கிடையவே கிடையாது. அது தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிறதாய் காணப்படுகிறது. ஒரு விதையை பூமியிலே போடும்போது அது என்ன செய்யலாம், செத்து அந்த விதை என்ன செய்யுதுன்னா ஒரு பெரிய மரமாக வந்து கனி தருகிறதாய் காணப்படுகிறது. அப்போ நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் அது இழப்புகளாய் இருந்தாலும் அது தேவனுடைய சமூகத்தில் அது எப்படியாய் காணப்படுகிறது, ஒரு விதை விதைக்கிறதற்கு ஒரு சமமாய் காணப்படுகிறது. அந்த விதை எப்படி பலன் தருகிறதோ அதே போல தேவன் உங்களையும் அநேகருக்கு பலன் தருகிறவராய் என்ன செய்வார்னா வைப்பார். இந்த ஆபிரகாம் அன்றைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் இன்றைக்கு என்ன செய்ய மாட்டோம்னா ஆபிரகாம் பத்தி என்ன செய்ய மாட்டோம்னா நம்ம தியானிக்க மாட்டோம், நம்ம அவரை பத்தி இந்த உலகம் முழுவதும் என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டோம். ஆனா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தனால ஆண்டவர் சமூகத்துல அவன் அந்த விதையை விதைத்தனாலதான் நம்ம என்ன செய்தார்னா தேவன் அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கி ஒரு இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தை என்ன செய்தார்னா உண்டாக்கினார். எல்லா நாடுகளுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாய் காணப்படுகிறது. இப்ப முதலாவது நாம் இந்த பழைய வருடத்தில் நம்ம எடுக்க போகிற ஒரு தீர்மானம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அது இழப்புகளாய் இருக்கட்டுமே, அது எதுவாய் ஆனாலும் இருக்கட்டுமே, நான் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்வேன், கீழ்ப்படிவேங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்களா இருந்தால் தேவன் நிச்சயமாகவே தேவன் நம்மளை என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். இந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சபையில உபவாச ஜெபம் நடந்தது. ஒரு சனிக்கிழமை பாஸ்டர் வந்து வெளியே என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ப்ரேயருக்கு என்ன செஞ்சாங்க, மெசேஜ்க்கு போயிருந்தாங்க. அங்கே மெசேஜ் கொடுத்துட்டு வந்து இங்கே நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. அப்போ அந்த பாஸ்டருக்கு ஒரு ஆஃபரிங் கொடுத்தாங்க. சில நேரங்களில் பாஸ்டர் என் கையிலேயும் என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நான் சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி என்னன்னா எதுவுமே நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கேட்க மாட்டேன். என்கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் என்ன செஞ்சுட்டேன், ரிட்டர்ன் கொடுத்துட்டு அன்னைக்கு முடிஞ்சது. அடுத்த நாள் என்ன வந்துன்னா பாஸ்டர் வந்து நம்ம சபையில் வந்து வெளியேருந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா பாஸ்டர் வந்து கூப்பிடுறாங்க. அப்போ நான் எப்பவுமே கேட்காதவங்க கேட்குறேன், ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி டெய்லி கேட்குறேன். உடனே அப்போ பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைன்னா, ஆண்டவர் வந்து என்கிட்ட என்ன செஞ்சுட்டாரு, வண்டியில் வரும்போதே சொல்லிட்டாரு, கவர் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காணிக்கையே நீ வர ஊழியக்காரருக்கு என்ன செஞ்சிரு, அப்படியே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி டேடி நீங்கள் என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு இதுவுமே எனக்கு தேவைகள் நிறைய இருக்கலாம், பட் நான் எதையுமே நான் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்வார்னா
கரெக்டான நேரத்தில் என்ன செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் கூட சில தீர்மானங்கள் எடுத்து பண்ணின போது தேவன் என்னை ரெட்டிப்பா என்ன செஞ்சாருன்னா ஆசீர்வதித்ததை காண்றார். சில நேரங்கள் அது எதுவா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஒரு நம்முடைய ரிலேஷனா இருக்கட்டும், ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இந்த உலகத்தையே விட்டு கொடுக்க சொன்னாலும் என்னன்னு இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் அது எதாவது காணப்படுகிறது. ஒரு விதையாய் என்ன செய்யறது காணப்படுது. நாம் கீழ்ப்படுகிற போது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிற ஆபிரகாம் கீழ்ப்படிதான். இந்த புதிய வருடத்துக்கு நுழைகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தேவனுடைய வார்த்தைக்கு, அது எப்பேற்பட்ட ஒரு கடினமான வார்த்தை அல்ல, எளிதான வார்த்தை தான், நான் அதை கீழ்ப்படிவேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். இரண்டாவது ஒரு காரியம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4 - 6 வசனம் வரை வாசிப்போமாக. வாசிங்க. வாசிங்க. ஆறாவது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அவனுக்கு நீதியாக எண்ணான். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனை என்ன செய்யணும்னா விசுவாசிக்க வேண்டும். நம் விசுவாசம் கேட்டு 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 நம்மளுக்கு அது ஒரு பழக்கமான ஒரு வார்த்தையாயிடுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறது ஒரு கடினமான ஒரு காரியமா இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய நேரங்களில் நெகட்டிவ் தாட் தான் என்ன செய்யும் வரும். அப்படி நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, நெகட்டிவ் தாட் என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசியா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கு பேரே ஒரு விசுவாசி பேர் இருக்கும் போது நாம் விசுவாசிக்க என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா ஆபிரகாம் என்ன செய்யலாம், ஒண்ணுமே இல்லை, சாராளுடைய அவனுடைய கற்பம், அவனுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பமும் என்ன செஞ்சுச்சுன்னா செத்து போச்சு. எதுவுமே குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான்னா விசுவாசிக்கிறான். ஆண்டவர் கூப்பிட்டு காட்டுறாரு, முதல்ல இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து பாரு, வானத்தை நீ அண்ணாந்து பாரு, நீ நட்சத்திரம் என்னன்னா என்ன, கடற்கரை மன்னனை என்னன்னா ஆண்டவர் பாட்டு சொல்லிட்டே இருக்கிறாரு. அவனுக்கு தோணி இருக்கும், என்னடா ஆண்டவர் இப்படி போய் என்ன சொல்றாரு, எனக்கு என்ன செய்ய, எனக்கு 75 வயது ஆயிடுச்சு, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருப்பானா நினைச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தைன்னா நீ என்ன அப்படின்னு சொல்றான். என்ன கூடுமான என்ன செய்ய, நீ என்ன அப்படிமா. அவனுக்குள்ள ஒரு எண்ணம், உண்மையிலே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவன் என்ன செய்தானா, கர்த்தரை என்ன செய்தார்னா விசுவாசித்தான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 - 21 வசனம் வரை வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 - 21 வரை, 21 வசனம் வரை வாசிங்க. 17 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். தேவனுக்கு அதாவது பாருங்க, நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் அறிவு நம்புகிறதுக்கு ஒரு இது கூட இல்லை. ரெண்டாவது அவனுடைய கற்பமும் சாராளுடைய கற்பமும் என்ன செஞ்சிச்சு, சரீரமும் கற்பமும் என்ன செஞ்சுன்னா செத்து போயிடுச்சு. ஆனா ஒரு சந்தேகம் கூட என்ன செய்யலைன்னா படாம என்ன செஞ்சானா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்ன பண்ணுவார்னா உண்மையுள்ளவர் என்று என்ன செஞ்சான்னா அவன் முழு நிச்சயமா என்ன செய்த நம்பினான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில நேரங்கள்ல எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் தீமையை கூட எப்படியாய் மாற்றுவார்,
நன்மையாய் மாற்றுவார் என்பதை நாம் என்ன செய்யலாம், விசுவாசிக்க வேண்டும். சில எதிர்மறையான, நானே சொன்னேன், நிறைய எதிர்மறையான சூழ்நிலைகள் நமக்கு வரதான் செய்யும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்து, ஆண்டவரே உங்க வார்த்தைகள் இப்படி சொல்லி இருக்கிறது, உங்க வாக்குத்தத்தங்கள் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிற போது தேவன் எதிர்மறையான சூழ்நிலைகளை, எதிர்மறையான எண்ணங்களை அவர் நன்மைக்கு இதுவாய் நம்முடைய குடும்பத்திற்கு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த யோசுவாவும் காலேபும் ஆண்டவர் சொல்றாரு, 12 கோத்திரங்களுக்கும் 12 பேரை அனுப்பு என்று சொல்லும் போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் மோசே ஒவ்வொருத்தரை அனுப்புறான். ஆனா அந்த யோசுவாவும் காலேபும் போறாங்க. 10 கோத்திரத்தார் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது, கானான சுதந்திரிக்கவே முடியாது என்று சொன்னாங்க. அவங்க பெரிய, நாங்க அவங்களுக்கு தோடு கீழே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த யோசுவாவும் காலேபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் அதை என்ன செய்வோம், சுதந்திரிப்போம் என்று என்ன செய்தார்கள் சொன்னாங்க. அவனுக்குள்ள ஒரு 2 பேருக்குள்ள விசுவாசம். அத்தனை பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டு போனவங்களும் கூட அவர்களுடைய சந்ததி மாத்திரம்தான் யோசுவா போனதை தவிர, அதே போல யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் என்ன செய்தார்கள்னா போனார்கள். அதிலேயும் கூட இந்த காலேபு 80 வயதிற்கு மேலே போய் பட்டணத்துல போய் யுத்தம் பண்ணி ஒரு பட்டணத்தை பிடிக்கிறவனா என்ன செய்தார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற போது தேவன் நம்மையும் என்ன செய்வார்னா ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிற இந்த புதிய வருடத்துல ஒருவேளை விசுவாசம் குறைவு, ஆண்டவர் 100% ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும். ஆண்டவரே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கானானி ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யலாம், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட என்ன செய்யல விசுவாசத்தை காணலையே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா ஆச்சரியப்பட்டு கானானி ஸ்திரியை பார்த்து சொன்னாரு. அப்போ நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிற நாம் என்ன செய்யலாம், ஆண்டவர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், தேவனை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவன் என்ன செய்வார்னா எல்லாமே, விசுவாசிக்கிறோம் எல்லாமே என்ன செய்யும், கூடும். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை என்ன செய்வாய்னா காண்பாயின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் எனக்கு முழு நிச்சயமா எனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி நம்பி என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். முதலாவது ஒரு காரியம் பார்த்தோம், கீழ்ப்படியணும்னு பார்த்தோம். அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இரண்டாவது ஒரு காரியம், நாம் தேவனை என்ன செய்யணும், நம்புகிறதற்கு எதுவுமே இல்லாம இருக்கட்டுமே, ஆனா இயேசுவை மாத்திரம் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் எடுத்து வாசிங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11லிருந்து 15ஆம் வசனம் வரை வாசிங்க. ஆணையின்படி தம்மிலும் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்தான். நம்ம எப்படியா இருக்கணும், மூன்றாவது ஒரு காரியம், பொறுமை என்ன செய்யணும் வேணும். நம்மளுக்கு எப்படிப்பட்ட பொறுமைனா, ஆவியின் கண்ணியில பார்க்குறோம், நீடிய பொறுமை என்ன செய்யணும் வேணும். நம்ம எப்படியா இருக்கணும், பொறுமை. இந்த பொறுமை தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், சில நேரங்கள்ல இருக்காது. ஏன்னா இப்பவே நடந்தா என்ன செய்யும், நல்லா இருக்கும். இப்பவே நம்மளுக்கு இப்பவே நடக்கும். சில பேர் கேட்பாங்க, இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவன் எத்தனை வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தானா, 25 வருடம் என்ன செய்யலாம், ஒரு குழந்தைக்காக என்ன செஞ்சான். ஒரு ஆண்டவருக்கு எளிதான ஒரு காரியம், ஒரு இல்லாதவையிலிருந்து என்ன செய்யும், உருவாக்க முடியும். ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஏன் ஒரு நினைச்சாலே போதும். ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னா, இவன் எவ்வளவு தூரம் என்கிட்ட என்ன செய்யலாம், பொறுமையா இருக்கிறான் என்று என்ன செய்யறாரு நினைக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்யறான்னா, நீடிய பொறுமையை என்ன செய்யறாருன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார், விரும்புறார். இந்த பொறுமைங்கிறது சில நேரங்கள்ல ஒரு கடினமா என்ன செய்யும் காணப்படும். என்ன ஆண்டவர் இவ்வளவு நாளும் நான் என்ன செய்யணும், காத்திருக்கணுமா, இவ்வளவு வருடம் நான் காத்திருக்கணுமா நீங்க நினைக்கலாம். அப்படி அல்ல. இந்த 25 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில நினைச்சிருப்பான், இப்ப நடந்துரும் அப்ப நடந்துரும்,
இன்னைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துரும் என்ன செஞ்சிருப்பான், நினைச்சிட்டே இருப்பான். அவன் என்ன பண்றான், நீடிய பொறுமையா இருந்தான். யோபுடைய வாழ்க்கையில கூட எல்லாவற்றையும் என்ன செஞ்சானா, இழந்தான். மனைவியே என்ன செய்யறானா, தூசிக்கிறவர்களா என்ன செய்யறாங்க. சில நேரங்கள்ல நமக்கும் அப்பேற்ப நீ என்ன நீ ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம். நிறைய பேர் உங்களை என்ன செய்யலாம், தூசிக்கலாம். சில பேர் நெகட்டிவ் தாட் என்ன செய்யலாம், ஏன் இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் தாட் எல்லாம் கொடுக்கலாம். ஆனா நம்ம என்ன யோபு சொன்ன மாதிரி கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு என்ன செய்வார்னா செய்வார். செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி நான் அவருடைய சமூகத்துல என்ன செய்வேன், பொறுமையோட என்ன செய்வேன், காத்திருப்பேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்குது. நமக்கு எத்தனையோ சாட்சிகள் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஓட்டத்துல நீடிய பொறுமையோட என்ன செய்யணும், ஓடணும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், வாக்குத்தத்தம் பண்ணவர். சில நேரங்கள்ல சில கால தாமதங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனாலும் தேவன் என்ன செய்வார்னா நம்ம முழு நிச்சயமாய் நம்பி நீடிய பொறுமையாய் இருக்கிற போது தேவன் என்ன செய்வார்னா நம்மளுக்கு கொடுத்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். இந்த புதிய வருடத்திலே பிரவேசிக்கிற நீங்கள் இந்த 3 காரியங்கள்ட்ட ஆண்டவரை ஒப்புக்கணும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். என்னிடத்துல ஒரு அவிவிசுவாசமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. விசுவாசமாய் நான் காணப்படணும். நீடிய பொறுமையாய் என்ன செய்யணும், காணப்படும். இந்த சீனால ஒரு மூங்கில் மரம் வளர்ப்பாங்களாம். அது முதல் 4 வருடத்துல எந்த ஒரு அறிகுறியுமே என்ன செய்யாது, காணப்படும். அது நிலத்திலிருந்து வர்றதே ரொம்ப கடினமானதா என்ன செய்யணும். முதல் 4 வருஷம் அது வளருமா வளராதாங்கிற எந்த ஒரு அறிகுறியுமே என்ன செய்யாது, இருக்காது. ஆனா 4 வருடம் முடிந்து 5வது வருடம் 8வது வாரங்களில என்னன்னா ஒரு 80 அடி வேகமா என்ன செஞ்சிருமா, வளர்ந்துருமா. அது நட்டிக்கு அது என்னன்னா 4 வருடம் அது என்ன செய்யுது, நிலத்திலே இருந்து தேவையான சத்துக்களை எல்லாவற்றையும் எடுத்து பொறுமையா இருந்து என்ன செய்யுது, வளருது. அதே போலதான் நம்மளும் தேவன் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிற போது, சில ஐஸ்வர்யங்களை கொடுக்கிற போது, சில பெண்ணினடகாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிற போது தேவன் என்ன செய்யறாருன்னா பொறுமையை நம்ம கிட்ட என்ன செய்யறாருன்னா எதிர்பார்க்கிறவராய் காணப்படுறார். அதுல ஆபிரகாம்கிட்ட சொன்னா மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஈசாக்க போய் என்ன செய்ய, பலி பிள்ளை கிடைச்சதே பெருசு, மறுபடியும் போய் என்ன செய்ய, ஈசாக்க வேற பலியின்னு வேற ஆண்டவர் என்ன செய்யறாரு, சோதிக்கிறாரு. பொறுமையை எப்படி சோதிக்கிறாரு. சில வேலைகள் நமக்கும் அப்படி என்ன செய்யும், நடக்கும். தேவன் நம்மளை என்ன செய்வார்னா உதவிட்டு பார்ப்பாரு. நம்ம என்ன செய்யணும், பொறுமையா என்ன செய்யணும், இருக்கணும். பொறுமையா இருக்கிற போது தேவன் நிச்சயமாகவே என்ன செய்வார்னா நமக்கு இந்த புதிய வருடங்கள்ல ஆசீர்வாதங்களை என்ன செய்வார், கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட அவர் தவறி போகவே மாட்டார். நம்ம 3 காரியங்களை கடைபிடிக்கணும். 3 காரியங்களுமே கடினமான காரியங்கள் கிடையவே கிடையாது, ஈஸியான காரியங்கள் தான். முதலாவது கீழ்ப்படிய வேண்டும், 2வது விசுவாசிக்க வேண்டும், 3வது நீடிய பொறுமையா என்ன செய்யணும், காணப்படும். இந்த 3 காரியங்களை நம்மளுடைய தீர்மானங்களை வைத்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிற போது புதிய வருட வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நான் நிச்சயமா நம்புறேன். நான் விசுவாசிக்கிற காரியங்கள் நம்முடைய சபையின் குடும்பங்கள் அனைவரும் வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நீடிய பொறுமையா இருந்து உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி நம்ம எழும்பி நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கணும், ஆண்டவரே நான் கீழ்ப்படியணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீடிய பொறுமையா இருக்கணும். அதற்கு என்னை பலப்படுத்துங்க, அதற்கு என்னை ஊக்குவிங்க, அதற்கு என்னை பழக்குவீங்க. உங்க கை யுத்தத்துக்கெல்லாம் பழக்குவிக்கிற கை. இந்த 3 ஈஸியான காரியங்களுக்கு என்னை நான் ஒப்படைக்கிறேன்ப்பா, என்னை உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. முதலாவது காரியம் நான் கீழ்ப்படி. நீங்க ஒப்புக்கொடுங்க. எந்த இழப்புகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அதே போல விசுவாசிக்க வேண்டும். எனக்கு எந்த ஒரு அவிசுவாசமான வார்த்தை ஒன்றும் என்னுடைய வாயிலிருந்து புறப்படவே கூடாதப்பா. நீ நம்புவதற்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உண்மை முழு நிச்சயமாய் நம்பி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. 3வது ஒரு காரியம் நீடிய பொறுமையாய் இருக்கணும். நீடிய பொறுமையாய் இருந்து நான் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கிறேன் என்று அர்ப்பணிய வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். தேவன் நிச்சயமாகவே புதிய வருட ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். அர்ப்பணிக்கிற போது தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் வேண்டும். இந்த வருடத்தின் கடைசி சில நிமிடங்களில் வந்து இருக்கிறோம். 5 நிமிடம் இந்த
இந்த ஆண்டை நம்ம கடந்து போகிறோம். கொஞ்ச நேரம் நல்லா ஒரு அருமையான வார்த்தையை கேட்டோம். வாக்குத்தத்தத்தை பற்றி சுதந்திரிக்க, வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஒரு 3 தகுதி: கீழ்ப்படிதல், விசுவாசம், ஒரு நீடிய பொறுமை. நிச்சயமா வருகிற புது ஆண்டு கர்த்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டெல்லாம் நம்மை நடத்தி வந்த தேவனை கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரமாப்பா. கொஞ்ச நேரம் நல்லா துதிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா துதிக்கலாமா? மகிழ்ச்சியா துதிங்க. நம் தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு சபைக்கு தந்த வார்த்தையின்படி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் மனதிலே அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு எல்லாம் துதிக்கலாமா? ஒரு தேவா ஷாதா ரா இந்த ஆண்டின் கடைசி சில நிமிடங்களில அப்பா இது எத்தனை கிருபை, இது எத்தனை கிருபை, எங்களுக்கு நீ கொடுத்த எத்தனை தயவு, இது எத்தனை அன்பு. ஒரு தேவா ஷாதா ரா நல்ல துதிக்கலாம். துதிகளோடு கூட இந்த ஆண்டை முடித்து துதியோடு கூட ஒரு அடுத்தாண்டுக்குள் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கொஞ்ச நேரம் யாரையுமே பார்க்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் எதுக்குமே கவனம் செலுத்தாதீங்க. உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தரோடு உறவாடட்டும். சிறு பிள்ளைகள் கூட, வாலிபர்கள் கூட, பெரியவர்கள் கூட ஒரு 10 நிமிஷம் ஒரு விடுதலையா ஆடாதீங்க. இந்த நாள்ல அபிஷேகம் பெறாத அநேகரை கர்த்தர் அபிஷேகிப்பார். வரங்களை பெற்றவருடைய வரங்களை கர்த்தர் அனல் மூட்டுவார், கிருபைகளை அனல் மூட்டுவார். இந்த நாளில ஒரு புதிய ஆண்டுக்கான கிருபையை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் நல்லா துதிக்கலாம். நன்றி சொல்லி துதித்து நீ காமா சகலதரலமா ஒரு தரமலமலமா. நன்றி தகப்பனே. கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. எத்தனையோ பேர் நாட்டில் மறைத்து போனவர்கள் உண்டு, எத்தனையோ பேர் தான் இல்லாமல் போனவர்கள் உண்டு. இயேசு உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்தாரே, பலனை கொடுத்தாரே, கிருபையை கொடுத்தாரே. நன்றி அம்மா. சொல்லுங்க நன்றி அம்மா. ஒரு மாசகலமா நல்ல 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே நன்றி. ஒரு 10 நன்றியாக சொல்லுங்க. இந்த ஆண்டை முடிக்க போறமே. ஓ 2024ஆம் ஆண்டுல தேவையெல்லாம் சந்தித்தார், கண்ணீரெல்லாம் துடைத்தார், கரம் பிடித்து நடத்தினார், மரண இருளை தாங்கினார், பயங்களை
பெற்றிட உள்ளத்தின் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா எல்லாருமே புது கிருபை புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை
பிள்ளைகளை விசேஷித்த காரியம்